தாடியும் மீசையுமான முகத்தோற்றமுடைய இருவரை கண்டது. இவர் உண்மையில் மாமல்லர் தானா? நள்ளிரவு நேரத்துல அந்த சிரிப்போட ஒலி. இப்படி ஒரு சபதத்தை எதற்காக செய்தாய் சிவகாமி? அந்த நம்பிக்கை காரணமாகவே அத்தகைய சபதத்தை செய்தேன். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சிவகாமி தன்னோட மாளிகையில தன்னந்தனியா உட்கார்ந்திருந்தா. அவளுக்கு துணையா இருந்த தோழி நோய்வாய்ப்பட்டிருந்த தன்னோட அன்னைய பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால அதை சாக்கா வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டா. இப்ப நுந்தா விளக்கு ஒண்ணுதான் சிவகாமிக்கு துணையா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவளோட உள்ளமோ பல்வேறு சிந்தனைகள்ல ஆழ்ந்திருந்துச்சு. மாமல்லர் வரப்போறாரு அப்படின்னு நினைச்சப்பவெல்லாம் அவளோட இருதயம் மேலெழும்பி வந்து தொண்டைய அடைச்சிக்குச்சு. ஆத்திரமும் ஆங்காரமும் ஒரு பக்கத்துல பொங்குச்சு. துக்கமும் ஆர்வமும் இன்னொரு புறத்துல பெருகுச்சு. மாமல்லர்கிட்ட வச்ச காதலினால் அல்லவா இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஆளானோம் அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்துச்சு. தன்னோட நிலைமைக்கு உகந்த சிற்பியுடைய மகன் ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் செஞ்சு கொண்டிருந்தா தான் இந்த அவகேட்டுக்கெல்லாம் ஆளாக இருக்க வேண்டியதில்லை அல்லவா? காடு சூழ்ந்த தனி வீட்டில் வசிச்ச தன்னை மாமல்லர் எதுக்காக தேடி வந்து இப்படி பித்து பிடிக்க செய்யணும்? அப்படி செஞ்சவர் மண்டபப்பட்ட கிராமத்துல ஏன் தன்னை தன்னந்தனியா விட்டுட்டு போகணும்? மாமல்லர் மேலுள்ள ஆசை காரணமாகத்தானே காஞ்சிக்கு அவள் வர நேர்ந்துச்சு. மறுபடியும் அவருடைய காதல் காரணமாகத்தானே கோட்டையிலிருந்து சுரங்க வழியாக வெளியே வர நேர்ந்துச்சு. ஆஹா, தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவர்தான். இப்படியா மாமல்லர்கிட்ட ஒரு புறம் ஆத்திரத்தை வளர்த்து கொண்டு வந்தாள்னாலும் நேரம் ஆக ஆக ஐயோ அவர் வரலையே அப்படிங்கிற ஏக்கமும் ஒரு புறம் அதிகமாகி வந்துச்சு. அர்த்த ராத்திரியில சிவகாமி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தப்ப திடீர்னு அவளுக்கு எதிரில் தாடியும் மீசையுமான முகத்தோற்றமுடைய இருவரை கண்டது திகில் அடைஞ்சவளா நிமிர்ந்து உட்கார்ந்தா. ஆனாலும் அப்படி வந்தவர்களோட முகத்தோற்றம் பயங்கரத்தை விளைவிப்பதா இல்லை. எப்போதோ பார்த்த முகங்களாகவும் தோன்றுச்சு. யார் நீங்கள்? இந்த நள்ளிரவு வேளையில் எதற்காக இங்கே வந்தீர்கள் அப்படின்னு அதிகார துணியில சிவகாமி கேட்டா. சிவகாமி, என்னை தெரியவில்லையா அப்படின்னு மாமல்லரோட குரல் கேட்டதும் சிவகாமியோட முகத்துல வியப்போடு கூடிய புன்னகை மலர்ந்துச்சு. எத்தனையோ காலத்துக்கு அப்புறமா சிவகாமியோட முகத்துல தோன்றிய அந்த புன்னகை அவளோட முகத்துக்கு எல்லையற்ற வனப்பை கொடுத்துச்சு. ஆனா அந்த முகமலர்ச்சியானது மாமல்லருடைய உள்ளத்துல மகிழ்ச்சியை உண்டாக்கல. இவள் இவ்விடம் உற்சாகமாகத்தான் இருக்கிறாள் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய அகத்துல உண்டாகி முகம் சுருங்கும்படி செஞ்சது. பிரபு, தாங்கள் தானா அப்படின்னு உணர்ச்சியினால கம்மிய குரல்ல கேட்டுக்கொண்டு சிவகாமி எழுந்தா. ஆமாம், நான் தான். வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையில் வைபோகமாக வாழும்போது பழைய மனிதர்களை பற்றி எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு மாமல்லர் கடுமையான குரல்ல சொன்னாரு. அந்த கொடிய மொழிகளை கேட்ட சிவகாமி திக்பிரமை அடைஞ்சவள் போல மாமல்லரை பார்த்தபடி நின்னா. இவர் உண்மையில் மாமல்லர் தானா அல்லது வேஷதாரியா அப்படின்னு அவளுக்கு ஐயம் தோன்றிருச்சு. இப்படியா ஒருவரையொருவர் வெறிச்சு பார்த்துக்கிட்டு சும்மா நின்னதை கவனிச்ச தளபதி பரஞ்சோதி அந்த சந்தர்ப்பத்தில் தாம் அங்கிருப்பது அனுசிதம் அப்படிங்கிறத உணர்ந்தாரு. உடனே மாமல்லருடைய காதல்களை வந்து, பிரபு, காலதாமதம் செய்யக்கூடாது, அதிக நேரம் நமக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பால முன்கட்டுக்கு போனாரு. பரஞ்சோதி மறைஞ்சதுக்கு அப்புறமா மாமல்லர் சிவகாமியை பார்த்து, ஓஹோ, இன்னும் ஞாபகம் வரவில்லை போலிருக்கிறது. போனால் போகட்டும், உன் தந்தை ஆயனரையாவது ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி? ஆடல் பாடல் வினோதங்களில் அவரையும் மறந்து விட்டாயா அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட சிவகாமியுடைய புருவங்கள் நெறிஞ்சுது. கோபத்தினால சிவந்த கண்கள் அகல விரிஞ்சுது. இதழ்கள் துடிச்சுது. உள்ளத்துல பொங்கி வந்த கோபத்தை எல்லாம் பெரும் முயற்சி செஞ்சு அடக்கிக்கிட்டு, இளவரசே, என் தந்தை சௌக்கியமாயிருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா. ஆம், ஆயனர் சௌக்கியமாயிருக்கிறார். கால்களில் ஒன்று முறிந்து ஏக புதல்வியை இழந்தவர் எவ்வளவு சௌக்கியமாயிருக்கலாமோ அவ்வளவு சௌக்கியமாயிருக்கிறார். சிவகாமி எங்கே? என் அருமை மகள் எங்கே
என்று வந்தவர் போனவரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிவகாமி, புறப்படு போகலாம் அப்படின்னு சொன்னார் மாமல்லர். இதை கேட்டதும் சிவகாமியுடைய கண்களில் நீர் ததும்புச்சு. இருந்தாலோ அவ மாமல்லர் கூட புறப்படுறதுக்கு எத்தனம் செய்வதா காணவில்லை. சிவகாமி, ஏன் இப்படி நிற்கிறாய்? உன் தந்தையை உயிரோடு காண விரும்பினால் உடனே புறப்படு அப்படின்னு சொன்னார் மாமல்லர். இன்னமும் சிவகாமி அசையாம சும்மா நின்னா. இது என்ன சிவகாமி, காஞ்சிக்கு வர உனக்கு இஷ்டமில்லையா? ஆஹா, அப்போதே சந்தேகித்தேன், அது உண்மையாயிற்று அப்படின்னு மறுபடியும் மாமல்லர் குத்தலா சொன்னார். அப்ப சிவகாமியோட மௌனம் கலைஞ்சுது. பிரபு, என்ன சந்தேகித்தீர்கள் அப்படின்னு கேட்டா. அதை பற்றி இப்போது என்ன, பிறகு சொல்கிறேன் அப்படின்னு மாமல்லர் சொன்னார். என்ன சந்தேகித்தீர்கள், சொல்லுங்கள் பிரபு அப்படின்னு சிவகாமி மறுபடியும் கேட்டா. இப்போதே சொல்ல வேண்டுமா அப்படின்னு மாமல்லர் கேட்டார். அவசியம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சிவகாமி சொன்னான். வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையில் சுகபோகத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு என்னோடு புறப்பட்டு வர இஷ்டமா இராது என்று சந்தேகித்தேன் அப்படின்னு மாமல்லர் பதில் சொன்னார். இதை கேட்டதும் சிவகாமி சிரிச்சா. நள்ளிரவு நேரத்தில் அந்த சிரிப்போட ஒலி மாமல்லருடைய காதுக்கு நாராசமாக இருந்துச்சு. சிரிப்பை நிறுத்தியதும் சிவகாமி உறுதியான குரல்ல சொன்னான். ஆம் பல்லவகுமாரா, உங்கள் சந்தேகம் உண்மைதான். எனக்கு இந்த மாளிகையின் சுகபோகத்தை விட்டு வர இஷ்டமில்லை. வாதாபி நகரை விட்டு வரவும் மனமில்லை. நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னான். சிவகாமி இப்படி சொன்னதும் மாமல்லர் கண்களில் தீப்பொறி பறக்க, ஆஹா, பெரியவர்கள் கூறியிருப்பது எவ்வளவு உண்மை அப்படின்னு சொன்னார். பெரியவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு சிவகாமி கேட்டா. என்ன கூறியிருக்கிறார்களா? ஸ்திரீகள் சபல சித்தமுடையவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு மாமல்லர் சொன்னார். அந்த உண்மையை இப்போது கண்டுகொண்டீர்கள் அல்லவா? போய் வாருங்கள் பிரபு அப்படின்னு சிவகாமி சொன்னான். ஆஹா, உன்னை தேடி 100 காத தூரம் வந்தேனே, என்னை போன்ற புத்திசாலி யார் அப்படின்னு தமக்கு தாமே சொல்லிக்கிட்டாரு மாமல்லர். அதுக்கப்புறமா, சிவகாமி, நீ எனக்காக வர வேண்டாம், உன் தந்தைக்காக கிளம்பி வா, உன் தோழி கமலிக்காக புறப்பட்டு வா, உன்னை கட்டாயம் அழைத்து வருவதாக அவர்களிடம் சபதம் செய்துவிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் மாமல்லர். நானும் ஒரு சபதம் செய்திருக்கிறேன் பிரபு அப்படின்னு சிவகாமி சொன்னான். என்ன, நீயும் சபதம் செய்திருக்கிறாயா? என்ன சபதம் அப்படின்னு மாமல்லர் கேட்டார். தங்களிடம் எதற்காக சொல்ல வேண்டும்னு சிவகாமி சொன்னான். சொல்லு சிவகாமி, சீக்கிரம் சொல் அப்படின்னு மாமல்லர் சொன்னார். சொன்னால் நீங்கள் நம்ப போவதில்லை. சபல புத்தியுள்ள அபலை பெண்ணின் சபதம்தானே அப்படின்னு சிவகாமி சொன்னான். சிவகாமி, பாதகமில்லை, சொல், நேரமாகிறது அப்படின்னு மாமல்லர் கேட்டார். இந்த வாதாபி நகரம் தீப்பற்றி எரிந்து இந்த நகரின் வீடுகள் எல்லாம் சாம்பலாவதையும், வீதிகளிலெல்லாம் இரத்த வெள்ளம் ஓடுவதையும், நாட்சந்திகள் பிணக்காடாய் கிடப்பதையும் கண்ணாலே பார்த்த பிறகுதான் இந்த நகரத்தை விட்டு கிளம்புவேன் என்று சபதம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சிவகாமி சொன்னான். என்ன கோரமான சபதம்! இப்படி ஒரு சபதத்தை எதற்காக செய்தாய் சிவகாமி அப்படின்னு மாமல்லர் கேட்டார். பிரபு, இந்த நகருக்கு வரும் வழியில் நான் பார்த்த கோர காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருந்தால் எதற்காக சபதம் செய்தேன் என்று கேட்க மாட்டீர்கள். இந்த வாதாபி நகரத்தின் நாட்சந்திகளிலே தமிழ்நாட்டு ஸ்திரீ புருஷர்கள் கட்டப்பட்ட கரங்களுடனே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதையும், சாட்டையினால் அவர்கள் அடிக்கப்பட்டதையும், அவர்களுக்கு முன்னால் பல்லவ தேசத்தின் நடன கலாராணி நாட்டியம் ஆடியதையும் தாங்கள் பார்த்திருந்தால் சபதம் ஏன், எதற்காக என்றெல்லாம் கேட்க மாட்டீர்கள் அப்படின்னு சிவகாமி சொன்னான். சிவகாமி, அதையெல்லாம் நான் நேரில் பார்க்காவிட்டாலும் எனக்கு தெரிந்தவைதான். இருந்தாலும் நீ இவ்வளவு கடுமையான சபதம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு மாமல்லர் கேட்டார். பிரபு, பல வருஷங்களுக்கு முன்னால், பல யுகங்களுக்கு முன்னால் என்னை இளவரசர் ஒருவர் காதலிப்பதாக சொன்னார். என்னை தமது பட்ட மகிழ்ச்சியாக்கிக் கொள்வதாக வாக்குறுதி கூறினார். என்னை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று வேலின் மேல் ஆணையாக வாக்களித்தார். தாமரை குளக்கரையில் பூரண சந்திரனின் நிலவில் இந்த ஜன்மத்திலும் எந்த ஜன்மத்திலும் நீயே என் வாழ்க்கை துணைவி என்று சத்தியம் செய்தார்.
அவர் சுத்த வீரர் என்றும் சொன்ன சொல் தவறாதவர் என்றும் நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கை காரணமாகவே அத்தகைய சபதத்தை செய்தேன் அப்படின்னு சிவகாமி கம்பீரமான குரல்ல கூறி மாமல்லரை ஏறிட்டு பார்த்தா. அந்த பார்வை கூறிய வேலை போல மாமல்லருடைய நெஞ்சில பாஞ்சு அவரை நிலைக்குலைய செஞ்சுது.